எது செம்முள்ளி எது சாதா முள்ளி? இது செம்முள்ளி சிவப்பா இருக்குது, இது சாதா. ஓ, இந்த நடுவுல இருக்க காம்பு சிவப்பா இருக்கு. சிவப்பா இருக்குல்ல, செம்முள்ளி. செம்முள்ளி சாதா முள்ளி. இது சாதா முள்ளி. முள்ளி எதுக்கு யூஸ்? சீதளத்துலாம் சரி பண்ணும். சீதளம். ஓ, சும்மா ரோட்லயே கிடக்கும். இது அத்தி மரம். அத்தியா? பால் வரும்ல இந்த எங்க மேல இருக்கும் பாருங்க காய் கொத்து கொத்தா. ஆமா ஆமா, அத்திக்காயெல்லாம் இருக்கு. தேல் கொடுக்கு. இதுவா? இது தேல் கொடுக்கு. தேல் கொடுக்குன்னு சரி. இது இதெல்லாம் ரோட்லயே பாக்குறது தான். ஆனா இதுவும் மூலிகை தான். மூலிகை தான். தேல் கொடுக்கை. தேல் கொடுக்குன்னு சொல்லிட்டு சரி. செருப்படையா? செருப்படை இல்ல, செருப்படை. இது செருப்படை. பெரு செருப்படை. இது எதா யூஸ் இருக்கா? பெரு செருப்படைன்னு சொல்லுவாங்க. இது அது என்ன யூஸ் எதா இருக்கா? ஆமா, பாலின நோய். பாலின நோய். பெரு செருப்படை பாலின நோயின்னு சொல்லிட்டு அதுக்கு யூஸ் ஆகும். இது இது குளிர் தாமரைன்னு சொல்லிட்டு. வெங்காய தாமரை வேற, குளிர் தாமரை வேற. வெங்காய தாமரை வந்து செடி பேர். வெண் தாமரை இல்லை, வெங்காய தாமரை வேற, குளிர் தாமரை வேற. குளிர் தாமரை. குளிர் தாமரை. ஓ, இதானா அது? பயன் இது என்ன? குளிர்ச்சி ஆகிறது. எண்ணெயில் போட்டு காய்ச்சலாம். ஹேர் ஆயிலா இல்ல? ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலாம். குளிர்ச்சி. ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலாம். குளிர்ச்சி ஆகும். எண்ணெயில் போட்டு காய்ச்சி இது பண்ணால் கீழே வந்து இது பிச்சு எடுத்துடணும். ஓகே. இது பிச்சு எடுத்துட்டு இந்த பூ முட்டை போடணும். சரி சரி. இது பேர் வந்து குளிர் தாமரை சொல்லுவாங்க. இது இவ்வளோ இருக்குது எங்க? இது தண்ணி கிடையாது. இது தண்ணி கிடையாது. லைட்டாக தண்ணி மேலே அப்படியே வரும். என்ன விசானா டைம் ஆகுது. அது எடுத்தாங்கண்ணா சுரேஷ் அண்ணா, அது எடு. வெளிக்காது கீரை, தங்கச்சத்து மூலிகை. வெளிக்காது கீரை. வெளிக்காது கீரை. காது கீரையா? தங்க சத்து மூலிகை. தங்க சத்து மூலிகை. வெளிக்காது கீரை. தங்கம் உள்ளுக்குள்ள அந்த கோல்டு சத்து இருக்கு. தங்க சத்து இருக்கு. எடுக்கலாமா? ஆனா இங்க தங்கம் கிடக்குது ரோட்லயே. அடி பிச்சு போடணும். என்னண்ணா இல்லை ஒன்றா வேரோட பிச்சு எடுத்துலாம் பார்த்தேன். அப்படி எடுக்கணும் இருண்ணா. இங்கே எத்தானா விஸ்தானா தண்ணியில் இருந்தாலும் அப்படியே வந்துடுது. விஸ்தானா இறங்கிட்ட மக்கீல.